சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு கோரி நடைபெறக்கூடிய போராட்டத்தில் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் பேசி வருகிறார். அந்த நேரலை காட்சிகள். தெலுங்கானால 75 கேள்விகள், 56 முதல் கேள்விகள், 19 துணை கேள்விகள் எடுத்தாங்க. 75 கேள்விகள் என்ன? இப்போ எஸ்ஐஆர் போறாங்கல்ல, ஒரு வீட்டுல போய் எத்தனை பேருமா ஒரு ஃபார்ம் கொடுக்கறாங்கல்ல, அந்த ஃபார்ம் ஃபில் பண்றீங்கல்ல, அதேதாயா கணக்கெடுப்பு. சாதாரணமா எடுத்துட்டு போலாம். இது ஒரு பெரிய வேலை கிடையாது. தெலுங்கானால வெறும் கிட்டத்தட்ட 300 கோடி, அவ்வளவுதான். 1.5 மாதம் 2 லட்சம் அரசு ஊழியர்கள். இந்த கணக்கெடுப்பு தான். இதுல போய் ஒவ்வொரு வீட்லயும் போய் தமிழ்நாட்டில் 2 கோடி வீட்லயும் போயிட்டு ஒவ்வொரு வீட்லயும் எத்தனை பேர் இருக்கீங்க, எந்த மதத்தை சார்ந்தவர்கள், அதில் எந்த ஜாதியை சார்ந்தவர்கள், எந்த உட்பிரிவை சார்ந்தவர்கள், இது சொந்த வீடா, வாடகை வீடா, குடிசை வீடா, ஓட்டு வீடா, கல்லு வீடா, எவ்வளவு பெரிய வீடு, எத்தனை பாத்ரூம் இருக்கு, குடிநீர் வருதா, கரண்ட் இருக்குதா, சோலார் வச்சிருக்கீங்களா, இந்த வீட்டுல எத்தனை பேர் படிச்சிருக்கிறாங்க, எத்தனை பேர் பட்டதாரிகள், எத்தனை மருத்துவர்கள், எத்தனை என்ஜினியர்கள், எத்தனை பேர் முதல் பட்டதாரிகள், எத்தனை பெண்கள் படிச்சிருக்கிறாங்க, அரசு வேலைக்கு போறாங்களா, தனியார் வேலைக்கு போறாங்களா, என்ன வருமானம், அந்த வீட்டுல கிணறு இருக்குதா, போர் இருக்குதா, அந்த வீட்டுல சைக்கிள் இருக்குதா, பைக் வச்சிருக்கீங்களா, கார் வச்சிருக்கீங்களா, டிராக்டர் இருக்குதா, அந்த வீட்டுல கிட்டத்தட்ட அவங்க தொழிலாளர்களா, நிலம் வச்சிருக்கிறாங்களா, எவ்வளவு நிலம், எத்தனை சென்ட், இல்ல கூலி தொழிலாளர்களா, இல்ல விவசாய தொழிலாளர்களா, விவசாய முதலாளிகளா, இந்த எல்லாமே ஒரு 75 கேள்விகள் கேட்டா தமிழ்நாட்டில் அடுத்த 50 ஆண்டு காலம் இந்த கேள்விகள் வைத்து தமிழ்நாட்டை வேகமாக அனைத்து சமூகங்களும் முன்னேற வைக்கலாம். இதுதான் கணக்கெடுப்பு. இதுக்குதான் கணக்கு வேணும். ஜப்பான்ல இருந்து எவ்வளவு பறவைகள் இந்தியாவுக்கு வருது, தமிழ்நாட்டுக்கு வருது. சைனாவில இருந்து வலசை பறவைகள் எப்போ வருது, எந்த மாசம் வருது, எங்க தங்குது. ரஷ்யாவில இருந்து எவ்வளவு பறவைகள் வருது. ஆஸ்திரேலியா இருந்து பெலிக்கன் வருதா, பிளமிங்கோ வருதா, இதெல்லாம் கணக்கு வச்சிருக்கிறல்ல. இல்ல தமிழ்நாட்டில் கால்நடைகள் எவ்வளவு இருக்கு, அதுல எத்தனை மாடுகள் தெருவில் மேய்ஞ்சிட்டு இருக்குன்னு கணக்கு வச்சிருக்கிறல்ல. தமிழ்நாட்டில் எத்தனை தெருநாய்கள் தெருவில் சுத்திட்டு இருக்குன்னு கணக்கு வச்சிருக்கலையா. எத்தனை ஆமைகள் எங்கிருந்து வருது, எவ்வளவு முட்டை போடுது, இதெல்லாம் கணக்கு வச்சிருக்கலையா. ஏன் தேர்தல் நேரத்தில் எல்லார் வீட்லயும் இந்த வீட்டில் இந்த ஜாதி, இந்த தேர்தல், இந்த கட்சி, இந்த ஓட்டு, இவ்வளவு ஓட்டு, இந்த அந்த கணக்கெல்லாம் நீ வச்சிருக்கல தனிப்பட்ட முறையில். இந்த பிள்ளைங்களுக்கு படிப்புக்கு, இந்த பிள்ளைங்களுக்கு வேலைக்கு, இந்த பிள்ளைங்க சுயமரியாதையோடு வாழ வேண்டும் என்ற நோக்கத்திலே ஒரு கணக்கெடுப்பு ஏன் நடத்தக்கூடாது, ஏன் நடத்த நீங்க மறுக்கிறீர்கள், ஏன் தடுக்கிறீங்க? ஏன்னா திமுக அப்படித்தான். அடக்கப்பட்ட ஒடுக்கப்பட்ட சமூகங்கள் முன்னேறக்கூடாதுன்னு தெளிவா இருக்கிறாங்க. அப்படி ஏதாவது கொஞ்சம் முன்னேற்றம் 2 பேரோட சண்டையை மூட்டு விடுவோம். அதுல PhD படிச்சு வச்சிருக்கான், சண்டையை மூட்டி விட்டு முடிஞ்சு போச்சு. அப்புறம் அடிச்சு இவங்க அடிச்சுக்கிட்டு ஐயோ. அதனால நம்ம நோக்கம் அனைத்து சமூகங்களும் முன்னேறணும். அப்பதான் நீடித்த முன்னேற்றம், சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் சொல்றது.